நினைக்க புத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே பக்குவப்பட்ட ஒரு சித்தர், வள்ளிமலையிலே காட்சி தந்த ஒரு சித்தர், திருத்தணியிலே திருப்புகழ் பாட ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு சித்தர், அவரை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவருக்கு பெயர் வள்ளிமலை சுவாமிகள் என்ற சச்சிதானந்த சுவாமிகள். திருவண்ணாமலையிலே பகவான் ரமணரும் சேஷாத்திரி சுவாமிகளும் வாழ்ந்த காலம். பகவான் ரமணர் முருகனாக திகழ்ந்தார், சேஷாத்திரி சுவாமிகள் விநாயகப் பெருமானாக திகழ்ந்தார். இந்த ரெண்டு பேரும் வாழ்ந்த காலம் பொற்காலம். கிட்டத்தட்ட 1890, அதுக்கு அப்புறம், இன்னும் சொல்ல போனால் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. அந்த சமயத்திலே அர்த்தநாரின்னு ஒருவர், இந்த அர்த்தநாரி என்பவர் திருச்செங்கோட்டிலே பிறந்தவர். பல காலத்துக்கு பின்னாலே அவர் திருவண்ணாமலைக்கு வருகிறார். நினைக்க முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலைக்கு வருகிறார். இந்த அர்த்தநாரி என்னங்கிறதெல்லாம் அடுத்தாற்போல் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பக்குவமான ஒரு ஆன்மா, பழனி ஆண்டவன் சன்னிதானத்தில் வழிபட்ட ஒரு ஆன்மா. அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வர்றார். திருவண்ணாமலையிலே கீழே சேஷாத்திரி சுவாமிகள், மலை மேலே ரமண பகவான். இந்த சேஷாத்திரி சுவாமிகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம அர்த்தநாரி வந்துட்டார். மகான் சேஷாத்திரி சுவாமிகள் ஒரு எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார். இதை பார்க்கிறார் அர்த்தநாரி, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார். சேஷாத்திரி சுவாமிகள் சிரித்தபடி அவரை பார்த்து திரும்பினார். என்ன, எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறானேன்னு நினைக்கிறியா? மனுஷங்களை தேய்ச்சேன், அழுக்கு போகலை, அதான் எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். என்ன அர்த்தம்? இந்த மனுஷங்களுக்கு சொன்னேன், ஒருத்தனும் கேட்கல. வள்ளற் பெருமான் சொன்னார்ல, கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி விட்டேன். நல்லது நமக்கு சீக்கிரம் வராதே, அதனாலே நான் இப்பொழுது எருமை மாட்டை தேய்த்து குளிப்பாட்டி கொண்டிருக்கிறேன். பார்க்கிறார் அர்த்தநாரி. மேலே போ. அர்த்தநாரிக்கு ஒன்றும் புரியலை. மேலே போனா மலைக்கு போ. மலைக்கு போறார். மலையிலே ரமண பகவான் கட்டின கோவணத்தோடு நிற்கிறார். அர்த்தநாரிக்கு பழனி ஆண்டவன் தான் கண்கண்ட தெய்வம். இப்போ ரமணரை பார்த்துட்டாரா, அது அந்த கோவணத்தோட பார்த்துட்டாரா, அப்படியே பழனி ஆண்டவனை பார்த்தாப்பில் இருக்கு. கண்டார்தம் மனங்கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காணக்கான கொண்டாடத்தக்க திரு நீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு தண்டாயுத பெருமான் நிற்கிறாப்பில் இருக்கு. முருகா காலில் விழுந்துட்டார். ரமண பகவான் அவரை பார்த்தார். கீழே போ. என்னடா இது, அவர் மேலே போங்கிறார், இவர் கீழே போங்கிறார். சரி, புறப்பட்டு கீழே வந்தார். கீழே யார் இருக்கா? சேஷாத்திரி சுவாமி இருக்கார். சாமி சொல்கிறார் அவரை பார்த்து, நான் எனது என்ற வேறுபாடுகளை நீக்கு, பிரம்ம தத்துவத்தை உணர்வாயாக, எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. திருப்புகழ் பாட்டு. இதை விட்டு நான் எனது என்ற வேறுபாடுகளை விடு, பிரம்ம தத்துவத்தை உணர்வாயாக. நீ திருப்புகளுக்காக பிறந்தவன், அதை படி, அது மகா மந்திரம். வள்ளிமலைக்கு போ. இதுதான் உபதேசம். யாரு சொன்னா? சேஷாத்திரி சுவாமிகள் சொன்ன உபதேசம். யாருக்கு? அர்த்தநாரிக்கு. அர்த்தநாரி இதை கேட்டுக்கிட்டார். மலையை சுத்தினார், திருவண்ணாமலையை சுத்தினார். திருவண்ணாமலையில் 2 பிரகாரம் உண்டு. ஒன்று இப்போ நாமெல்லாம் சுற்றி வர்ற வெளிப்பிரகாரம், இன்னும் ஒன்று உள்பிரகாரம் ஒன்று உண்டு. அந்த உள்பிரகாரம் மலையை ஒட்டி போகும். மலை குகைகளெல்லாம் அதில் இருக்கும். அந்த பிரகாரம்தான் ரமணர் அந்த காலத்திலே சுத்தியது. சேஷாத்திரி சுவாமிகள் 1,00,000 தடவை சுத்தியது அந்த பிரகாரம். அந்த பிரகாரத்தில் ரமணர் பக்தர்களோட காலையில் போறார். நம்ம அர்த்தநாரி அங்கே போயிட்டார்.
போய் ரமணரோட இணைந்து கொண்டார். காலையில் எல்லாருக்கும் பசிக்குது. ஆனால் ரமண பகவான் திருப்புகள் பாடிக்கொண்டு நல்ல நூற்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு ஆடிக்கொண்டு பஜனை பண்ணி கொண்டு போகிறார். வேடிச்சி காவலன் வகுப்பு அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய அற்புதமான ஒரு வகுப்பு. முடிகிற பொழுது வேடிச்சி காவலனேன்னு முடியும். அதை படிக்கிறாங்க எல்லாரும். ரமணருக்கு தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். அப்படி படிச்சுக்கிட்டே போகிற பொழுது தன்னை மறந்து வேடிச்சி காவலனே, வேடிச்சி காவலனே, காவலனே காவலனே, ஏமேமி காவலனே, எந்தெந்தா காவலனே அப்படின்ட்டார். எதுக்கு காவலன், எது எது கொண்டாந்து கொடுப்பான், ஏமேமி காவலனே, எந்தெந்தா காவலனே. அர்த்தநாரி பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். அங்கே ஒரு சாது, அவர் இந்த கூட வந்தவர், அவருக்கு பசிக்குது. காலம்புற புறப்பட்டு இந்நேரம் ஆகிப்போச்சு, பசிக்குது, ஒரு இட்லி கிடையாது, ஒரு காப்பி கிடையாது, என்ன பண்ணுறது? காலையில் எந்திரிச்சா காப்பி குடிக்கணுமே, உயிரே காப்பியில் தானே இருக்கு. ரமணர் என்ன சொன்னார்? ஏமேமி காவலனே, எந்தெந்தா காவலனே. அந்த ஆளு உடனே இட்லி காவலனே, காப்பி காவலனேன்ட்டார். தன்னை மீறி சொல்லிவிட்டார். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ரமணரும் சிரிச்சிட்டார். சிரிச்சிட்டு என்ன தெரியுமா பண்ணார்? மலையில் ஒரு பகுதி குகை, உட்காருங்கன்ட்டார். உட்கார்ந்துட்டாங்க. அர்த்தநாரியும் உட்கார்ந்து இருக்கார், பகவான் ரமணர் உட்கார்ந்து இருக்கார். இந்த காப்பி கேட்டாரே, இட்லி காவலனே, காப்பி காவலனே, அவரும் உட்கார்ந்து இருக்கார். மற்ற அன்பர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சைக்கிள் வருது. ஒரு ஆளு சைக்கிளில் 2 சட்டியை போட்டு கொண்டு வரார். சட்டியை எடுத்து இறக்கி வைக்கிறார். ஒரு சட்டியில் இட்லி, ஒரு பக்கம் சட்டினி, கொஞ்சம் காப்பி. இப்பத்தானே கேட்டீங்க எதுக்கு காவலன்? முருகன் இட்லிக்கு காவலன், காப்பிக்கு காவலன். இந்த கொடுத்துட்டான் பாத்தியா? எல்லாருக்கும் கண்ணீர் வருது. முருகப்பெருமான் வேண்டுமடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே, நீ எதை கேட்கிறியோ அதை அப்பொழுதே தரக்கூடியவன். ஏண்டா நேத்து கேட்டியே கொடுத்தனே, முந்தா நாள் கேட்டியே கொடுத்தனே, அப்புறம் என்னடா இன்னைக்கு வர்ற அப்படின்னு கேட்க மாட்டானா. வேண்டுமடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. அடியார்கள் கோடிக்கணக்கில் குறை சொன்னா கூட கோபிக்காம எல்லாத்தையும் தீர்த்து வைப்பானாம். எல்லாருக்கும் கண்ணீர் வந்தது. அர்த்தநாரிக்கும் கண்ணீர் வந்தது. அங்கிருந்து புறப்பட்டார். ரமணரை ஒரு கும்பிடு போட்டார். சேஷாத்திரி சுவாமிகளை கும்பிட்டார். புறப்பட்டு வள்ளிமலைக்கு போயிட்டார். வள்ளிமலை எங்கே இருக்கு? காட்பாடிக்கு பக்கத்தில் இருக்கு. முருகப்பெருமான் வள்ளியை மணந்த இடம் வள்ளிமலை. வள்ளி நாச்சியார் வளர்ந்த இடம் வள்ளிமலை. திணைப்புனம் காத்த இடம் வள்ளிமலை. எம்பெருமான் முருகன் வேடனாக போனான், வேங்கையாக போனான், விருத்தனாக போனான். கடைசியிலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டான். எல்லாம் நடந்த இடம் வள்ளிமலை. வள்ளி கொடியிலே, அந்த வள்ளி கிழங்கு இருந்த குழியிலே அவதாரம் செய்தவள் வள்ளி நாச்சியார். வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி வள்ளிமலை. அந்த வள்ளிமலைக்கு போகிறார் நம்முடைய அர்த்தநாரி. வள்ளிமலையிலே அர்த்தநாரி ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கினார். அதிலிருந்து அவருக்கு பேரு வள்ளிமலை சுவாமிகள்னு ஆயிப்போச்சு. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். சூரியன் காணாத சொனை இருக்கும். மேலே சொனை, உள்ளுக்க தண்ணீர், அருமையா இருக்கும். மலை குகைக்குள்ள சொனை, சூரியன் காணாத சொனை. தண்ணி ரொம்ப அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சொனையில ஒரு பக்கம் பெரிய காலடி, ஒரு பக்கம் சிறிய காலடி. அந்த ஊர்ல உள்ளவங்களை கேட்டேன், அது என்னங்க பெரிய காலடி சிறிய காலடி? முருகப்பெருமான் ஒரு கிழவனாரா வந்தார். வள்ளி நாச்சியார்கிட்ட வந்து தாகமா இருக்குன்னு கேட்டாராம். வள்ளி நாச்சியார் இந்த சொனைக்கு அழைத்து வந்தாளாம். வந்து தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாளாம். அவர் சாப்பிட்டாராம். பெரிய காலடி முருகன் காலடி, சிறிய காலடி
வள்ளி நாச்சியார் காலடி. அந்த இடம் அங்கே இருக்கு. முருகப்பெருமானை வள்ளி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிள்ளையார் யானையாக வந்தார், பயமுறுத்தினார்னு படிக்கிறமேன். ஒரு குன்று யானை மாதிரியே இருக்கு. ஒரு பக்கத்திலே 3 பேர் சமாதிகள் இருக்கின்றன. 3 சித்தர்கள் சமாதிகள், வில்வமரம் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவும் நம்முடைய சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் செய்தது. பொங்கியம்மன் கோயில், திருத்தணி திருப்படி விழா எல்லாம் செய்தவர் வள்ளிமலை சுவாமிகள். திருத்தணிக்கு போறார். திருத்தணியில போய் முருகப்பெருமானுடைய சந்நிதி ஒவ்வொரு படியிலையும் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து திருப்புகள் படிக்கிறார். அதுக்கு பேரு திருப்படி விழான்னு பேர். அந்த காலத்திலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் போய் கலெக்டரை பார்த்து காலில் விழுவாங்களாம். கலெக்டர் தான் ராஜா. வள்ளிமலை சுவாமிகள் சொன்னார், நமக்கு ராஜா முருகப்பெருமான், திருத்தணி பெருமான். அதனாலே ஜனவரி 1ஆம் தேதி திருத்தணி பெருமானை போய் பார்ப்போம். ஒவ்வொரு படியிலையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து திருப்புகள் பாடி செல்வோம். இன்னைக்கு நாளைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. திருத்திண்ணையிலையெல்லாம் திருப்புகள் படிப்பாங்களாம். எந்த ஊர்ல? திருத்தணியிலே. யாரு ஏற்பாடு? வள்ளிமலை சுவாமி ஏற்பாடு. பழைய காலத்திலே திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளேன்னு நம்ம அருணகிரிநாதர் பாடுவார். எப்படி? திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே. பின்னால பாட்டை மாத்தி விட்டாங்க. தெருத்திண்ணை தோறும் திருப்புகள் ஓதும் திருத்தணி மேவும் பெருமாளே. திண்ணையிலையெல்லாம் திருப்புகள். பல சித்தர்கள் வள்ளிமலையில் வாழ்கிறார்கள். நான் ஒரு தரம் அங்க போனேன் வள்ளிமலையிலே. எனக்கு முன்னாலே ஒரு நாய் வழிகாட்டி கொண்டே போயிற்று. ஒன்றும் புரியல. வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமம்னு போர்டு இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா 3-4 பாதை பிரியுது. எந்த பாதையில போறது எனக்கு தெரியல. ஒரு நாய் வந்தது, மிகச் சரியாக போகிறது. கிட்டத்தட்ட இது 1993 நடந்த நிகழ்ச்சி. நானும் என் மனைவியும் போன பொழுது அந்த நாய் வள்ளிமலையிலே வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமத்துக்கு எங்களுக்கு வழிகாட்டிற்று. நாய்க்கு பின்னாலே போறோம், ஒழுங்கா போகுது. நாங்க நின்னா நாய் நிற்கும், நாங்க போனா நாய் போகும். கடைசியிலே பொங்கியம்மன் சந்நிதி. பொங்கியம்மன் சந்நிதின்னு பார்த்த உடனே எனக்கு தோன்றிற்று வள்ளியினுடைய தோழி பொங்கியம்மன். ஓ, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்ப இனிமே வள்ளிமலை சுவாமிகள் சமாதி பக்கத்துல. நாய் அதோடு நின்று விட்டது. 4 பசுக்கள் மேய்ந்தன. பார்த்தேன் வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமம். அங்கிருந்து திரும்பணும், வழிபாடு பண்ணிட்டு இருந்தவங்களை கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமே, வழி எப்படி? அவர்கள் கிழக்கால போ, மேற்கால போ, 1000 சொன்னார்கள். எனக்கு அதெல்லாம் பிடிபடலை. நாய் வந்து முன்னால நிக்குது. நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. அதே மாதிரி நாய் அங்கே இருந்து புறப்பட்டு வேற வழியில பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. நாங்க பின்னாலே வர்றோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே அந்த நாய் கம்பீரமா என்ன ஒரு பார்வை பார்த்தது. நான் ஒரு தப்பு பண்ணினேன். என்ன தப்பு தெரியுமா? கடையில் 5 ரூபாய்க்கு பிஸ்கட்டு வாங்கி அந்த நாய்க்கு போட்டேன். ஒரு முறை முறைச்சிது பாருங்க. ஏண்டா, இந்த பிஸ்கட்டுக்காகவா நான் உனக்கு வழிகாட்டினேன்னு நினைக்கிறியா? கடைசியில் மனுஷ புத்தியை காட்டிவிட்டியே. நாய் பிஸ்கட்டை சாப்பிடல, போயிடுச்சுங்க. எனக்கு புத்தி வந்தது. நாய் யாரு? சித்தர்கள். வினை பாக்கி இருக்குமானால் சித்தர்கள் நாயாக பிறப்பார்கள். சதுரகிரிக்கு போங்க, பல நாய்கள் தெரிகின்றன. கைலாசத்துக்கு போங்க, மானசரோவர், பல நாய்கள் திரிகின்றன. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சித்தர் வாழக்கூடிய பகுதிக்கு போனாலும் நாய்களாக பல பேர் திரிகிறார்கள். பல சித்தர்கள். வள்ளிமலை. ஆமா, யார் இந்த வள்ளிமலை சுவாமி? இவர் வரலாறு என்ன? திருத்தணியிலே மட்டுமல்லாது சென்னை பகுதியிலே எல்லாம்
திருப்புகளை பாடஞ்சொல்லி கொடுத்து பாட வைத்து பெரும்புகழ் பெற்றவர் வள்ளிமலை சுவாமிகள். இன்னொரு பேரு சச்சிதானந்த சுவாமி. கையில் ஒரு தம்பூராவோட காட்சி கொடுப்பார். மிக பெரியவர். யார் இந்த வள்ளிமலை சுவாமி? பெருஞ்சித்தர். எதனால? அவர் யார்? அவர் பழைய வரலாறு என்ன? பழனி ஆண்டவனுக்கும் இவருக்கும் தொடர்பு என்ன? ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு வள்ளிமலைக்கு வந்தார்? இந்த வரலாறு தெரிய வேண்டுமானால் கொஞ்சம் முன்னால் சென்று பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு பக்கத்தில் பவானின்னு ஒரு ஊர். பவானிக்கு பக்கத்தில் பூனாச்சிபுதூர் அப்படின்னு ஒரு குக்கிராமம். பூனாச்சிபுதூர். அந்த ஊரிலே கணபதி சாஸ்திரின்னு ஒருத்தர். கணபதி சாஸ்திரி 60 வயசுல காசிக்கு நடந்து போனவர். அந்த காலத்தில் அப்படித்தான் காசிக்கு நடந்து போவாங்க. பின்னாலே மாட்டு வண்டி கட்டி போவார்கள். 6 மாதத்துக்கு அப்புறம் 2 மாடு மட்டும் திரும்பி வரும். கணபதி சாஸ்திரிகள் 60 வயசுல காசிக்கு நடந்து போனவர். காசிக்கு போனார், கங்கையில் குளித்தார், பெருமானை கும்பிட்டார். 4-5 நாள் கங்கையில் சமாதியாகிவிட்டார். இந்த கணபதி சாஸ்திரியினுடைய பேரன் சிதம்பர ஐயர். சிதம்பர ஐயருக்கு மூத்த மனைவிக்கு குழந்தை கிடையாது. 2வது மனைவி மகாலட்சுமி. ஒரு நாள் இவர்கள் 2 பேரும் தோசைக்கு மாவரைத்து கொண்டிருக்கிறார்கள். கணவர் அந்த குளவியை சுத்துறார். அந்த அம்மா அந்த மாவை தள்ளி விடுது. வீடு குக்கிராமம், சின்ன ஊர், பூனாச்சிபுதூர். திடீர்னு ஒரு முரட்டு பாம்பு படம் எடுத்து நிற்கிது எதிர்த்தாப்புல. போட்டா அவ்வளவுதான். பயமா இருக்குமா இல்லையா? திருச்செங்கோட்டு முருகா. பக்கத்தில் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுக்கு என்ன பெருமை? கந்தர் அனுபூதியில 51 பாட்டு. அருணகிரிநாத சுவாமிகள் கிளியாக மாறி முருகன் தோளில் அமர்ந்து பாடியது கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ. தாயுமான கந்தர் அனுபூதியிலே எந்த கோயிலும் பாடப்படவில்லை. திருச்செங்கோடு மட்டும் பாடப்படுகிறது. பழனிக்கு பாட்டில்லை, திருச்செந்தூருக்கு பாட்டில்லை, திருத்தணிக்கு பாட்டில்லை, வயலூருக்கு கூட பாட்டில்லை. ஒரே ஒரு பாட்டு. நாகாசல வேலவ 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியே கூகா என என் கிளை கூடியள போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல வேலவ 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியே. சொந்தக்காரங்கள்லாம் வந்து கூகான்னு கத்தி என் உடம்ப போடாம என்னை கிளியாக மாற்றிய பெருமானே. நாகாசல வேலவர். நாக அசலம்னா பாம்பு மலை, நாகம்னா பாம்பு, அசலம்னா மலை. சர்ப்ப சைலம் பாம்பு மலை. திருச்செங்கோட்டுக்கு இன்னொரு பேரு சர்ப்ப சைலம் பாம்பு மலை. ஆக கந்தர் அனுபூதியில் பாடப்பெற்ற திருத்தலம் திருச்செங்கோடு. கந்தர் அலங்காரத்தில் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 படைத்திலனே அந்த நான்முகனே என்று பாடப்பட்டிருக்கிறது. இது கந்தர் அலங்காரம். திருச்செங்கோட்டு முருகனை வழிபட்டார்கள். மாவரைக்கிற பொழுது பாம்பு வந்தது. திருச்செங்கோட்டு முருகனை கும்பிட்டார்கள். செங்கோட்டு வேளா. பாம்பு சென்று விட்டது. எந்த தீங்கும் கிடையாது. புருஷனும் பொண்டாட்டியும். அவர் பேரு சிதம்பர ஐயர், அந்த அம்மா பேரு மகாலட்சுமி. 2 பேரும் புறப்பட்டு திருச்செங்கோட்டு முருகனுக்கு முன்னால நிற்கிறாங்க. செங்கோட்டு வேலன்னு அவருக்கு பேரு. திருச்செங்கோட்டிலே முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன்னா அது நவ பாஷாண திருமேனி, மேல கோட்டிங் கிடையாது. அதனாலே திருச்செங்கோட்டு முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது. பழனி ஆண்டவன் கருப்பா இருப்பார், திருச்செங்கோட்டு முருகன் வெள்ளையா இருப்பார். கணவனும் மனைவியும்
காலில் விழுந்தார்கள். செங்கோட்டு வேளா, நீ காப்பாற்ற வேண்டும். கோயில் அர்ச்சகர் சொன்னார், 12 அமாவாசைகளுக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள், உங்கள் விருப்பப்படி ஆண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி 12 அமாவாசைகள் வழிபட்டார்கள். முதல்ல பெண் குழந்தை நாகம்மாள் என்று பெயர் வைத்தார்கள். அடுத்தது ஆண் குழந்தை 1870 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. அர்த்தநாரின்னு பெயர் வைத்தார்கள். அர்த்தநாரி என்பது திருச்செங்கோட்டு பெருமானுக்கு உரிய பெயர். பாதி வடிவம் பெண், பாதி வடிவம் ஆண். இந்த அர்த்தநாரி தான் நம்முடைய வள்ளிமலை சுவாமிகளாக மாற இருப்பவர். திருச்செங்கோட்டு முருகனுடைய திருக்கருணையினால் அவதாரம் செய்த அர்த்தநாரி பின்னாலே வள்ளிமலை சுவாமிகளாக மாறி திருப்புகளை பரப்பினார் என்பது சரித்திரம்.